உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சிஸ்டர், அந்த போலீஸ்காரி அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றா மாப்பிள்ள சூர்யா சுமங்கலி பூஜைக்கு வருவான்னு? சூர்யாலாம் வரமாட்டான். அவ சும்மா என்கிட்ட வீம்புக்கு சவால் விடுறா. சிஸ்டர், இருந்தாலும் நாம இத அப்படியே விடக்கூடாது சிஸ்டர். இவ அப்படியே மாறி மாறி ஆவறதுக்கு தான் ஏற்பாடு பண்றா. அதனால தான் எழுத்த வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கூப்பிட போயிருக்கிறா. அவங்க எல்லாம் இங்க வந்து மாறி மாறியா நீ இருக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ நம்ம மாப்பிள்ள கேட்டானா என்ன ஆகும் சிஸ்டர்? மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, சொல்லுங்க சிஸ்டர். இந்த பூஜையில வச்சுதான் அந்த போலீஸ்காரியை அசிங்கப்படுத்தணும் சிஸ்டர். இந்த பூஜையில கலந்துக்க வந்தவங்க எல்லாரும் அந்த துர்காவை திட்டி அசிங்கப்படுத்திட்டு போகணும் சிஸ்டர். அதுக்கு நீங்க தான் சிஸ்டர் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். பிளான் பண்ணுங்க. நல்லா கலப்பி விட்டாச்சு. மல்லிகாக்கா, ஆசினி, வா 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 துர்கா வா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. இவங்க தான் துர்கா. தெரியுமே, நான் தான் சூர்யா கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு வந்திருந்தனே. ஆமால. சரி, நாங்க எதுக்காக வந்திருக்கோங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறோம். துர்கா சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கேன். நீங்க அவசியம் வந்து பூஜையில கலந்துக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்துடுறேம்மா. மாறி போனதுக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் பூஜை வச்சிருக்கீங்க. அவசியம் கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்ப நாங்க வரோம். இருங்க இருங்க, உடனே போனா எப்படி? காப்பி குடிச்சிட்டு போங்க. அக்கா, இன்னும் அக்கம் பக்கத்துல எல்லாம் பூஜை கூப்பிட வேண்டியதா இருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. நீங்க ஈவினிங் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேம்மா. சரி, சரிங்க, போயிட்டு வரோம். சரி, வரோம். துர்கா. அக்கா, கண்டிப்பா நீங்க வந்துடணும். கண்டிப்பா உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். வா துர்கா. நெக்ஸ்ட் அந்த ஏரியாவா? அந்த வீட்டுக்கு போகணும். சிஸ்டர், அவ தான் தாலியா எடுத்துட்டு ஓட போறாள்ல. தங்க விலை என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? இந்த பணம் நான் கொடுக்கிற வேலைக்கான சம்பளம். அந்த தாலி சம்பளத்துக்கு மேல கிடைக்க போற போனஸ். இது தெரிஞ்சிருந்ததுன்னா நானே பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு தாலியா எடுத்துட்டு வாய மூடு. போயிருப்பேன். சுமங்கலி பூஜையில கலந்துக்க வந்த பொண்ணோட தாலி பறி போயிருச்சுன்னா அது அமங்கலமா நினைச்சு எல்லாருமே துர்காவை தான் தப்பா பேசுவாங்க, அவளை திட்டுவாங்க. அந்த நேரத்துல நாமளும் நல்லா ஏத்தி விட்டா அந்த துர்கா அசிங்கப்பட்டு நிப்பா. அவ அப்படி நிக்கணும். பிரமாதம் பிரமாதம் சிஸ்டர். ஈவினிங் கரெக்டா பக்கத்து வீட்டு பொம்பளைங்களோட பூஜைக்கு வந்துடணும். என்ன சரியா? அதெல்லாம் கரெக்டா வந்துருவேன் சார். இத பார், ரொம்ப முக்கியமான விஷயம். தப்பி தவறி நீ மாட்டிக்கிட்ட, எந்த காரணத்தை கொண்டும் என் பேர் வெளியில வரக்கூடாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க பயப்பட வேண்டாம். நல்ல தொழில் தெரிஞ்சவளா இருப்பா போல இருக்குதே. வா. பை. என்ன பெரியமா, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஹாசினி, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். ஆமா, அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் வரேன்னு சொன்னாங்களா? ஒரு வீடு பாக்கி இல்லாம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டோம். எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாமா, மாறி இருந்தப்ப எங்களை அடிக்கடி பூஜைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. மாறி போனதுக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு பூஜை வச்சிருக்கீங்க. அதுவும் நீங்க வந்து கூப்பிடுறீங்க, கண்டிப்பா வரோன்னு சொன்னாங்கம்மா. அவங்க அப்படி சொன்னதுனால நீயும் மாரியும் ஒன்னாயிட முடியுமா? அதானே, எப்படி ஒன்னாக முடியும்? ஹலோ சூர்யா, கண்டிப்பா நீ பூஜைக்கு வரணும். தேவிமா, எனக்கு ஆபீஸ்ல நைட் ஒர்க் இருக்குடா. நான் அந்த மீட்டிங்காக ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் அவாய்ட் பண்ண முடியாது. அதனால என்னால பூஜைக்கெல்லாம் வர முடியாது தேவிமா. ப்ளீஸ் தேவிமா, என்ன எதிர்பார்க்க வேண்டாம். சூர்யா 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 போனை கட் பண்ணிட்டாரு.
மாப்பிள்ள வீம்பு பிடிச்சவன் கட் பண்ணத்தானே செய்வான். முறைக்கிறா. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னல சூர்யா இந்த பூஜைக்கு வரமாட்டான்னு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வர போறாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாருமே அசிங்கப்பட போறோம். நீங்க நினைக்கிறது நடக்காது. கண்டிப்பா அவர் பூஜைக்கு வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹாசினி அம்மா, நாம பூஜையை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா சூர்யா வருவாரு. ம். சரி சரி, எல்லாரும் வந்துருவாங்க. நீங்க கீழே போங்க. சரிம்மா. எல்லாம் முடிச்சிட்டோம்ல? வாங்க வாங்க வாங்கம்மா. வீடியோ எடுப்போம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க அக்கா இங்க பாருங்க, வீடியோ பாருங்க. ஓகே ஓகே ஓகே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அழகு. வாங்கக்கா. வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க. சூப்பர். ஹாசினி, இப்ப எதுக்கு நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க? என்ன பெரியமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? மாறி இந்த மாதிரி பூஜை பண்ணும் போதுல வீடியோ எடுத்து என்னோட சேனல்ல நான் போடுவேன்ல, நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வரும்ல, அதே மாதிரி இந்த வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ண போறேன். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். போய் உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. நாங்க எல்லாம் வந்துட்டோம். உட்காருங்க உட்காருங்க. ஹாய் வாங்க, துர்கா. வாங்க, வாங்க, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? வாங்க 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 வாங்க. பூஜைன்னு சொன்னா போதும், பட்டு புடைய கட்டிக்கிட்டு நகரட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு கிளப்பி வந்துட வேண்டியது. என்ன கொடுமடா இது. சிஸ்டர், என் ஆளை பாருங்க. நம்ம ஆளை பாத்தீங்களா? எப்படி கில்லி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கான்னு கேட்டேன் சிஸ்டர். சிக்னல்லாம் பறக்குது. துர்கா, எல்லாருமே வந்துட்டாங்க. பூஜை வேற ஆரம்பிக்கணும். சூரிய மாமா வந்துருவார்ல? வந்துருவாரு. ஏன் சிஸ்டர், ஒருவேளை நம்ம மாப்பிள்ள சூர்யா வந்துருவானோ? சூர்யாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. நடக்காத பூஜைக்கு உளுந்து உளுந்துல கவனிக்கிறாளுவா? நானாதான் துர்கா மாட்ட இருந்து போனை வாங்கி உனக்கு ஃபோன் பண்ணேன். நான் இப்ப உனக்கு ஃபோன் பண்ணது கூட துர்காமாக்கு தெரியாது. அக்கா பக்கத்துல இருந்து எல்லாரும் பூஜைக்கு வந்துட்டாங்க சூர்யா. வந்தவங்க கூட ஒன்னதான் கேக்குறாங்க. துர்காமா பாவம், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா சூர்யா. துர்காமா நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காங்க சூர்யா. தேவிமா, என்னால இப்ப கண்டிப்பா வர முடியாது. அப்பாவுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ குட் கேர்ள் இல்லையா? சொன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபோன் பண்ணி அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பா ஃபோனை வச்சிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.